Hi friends, welcome to our channel Penmayil ulagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான கம்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு 3 இன்கிரிடியன்ட்ஸ் போதும். 10 நிமிஷத்துல இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்பு உருண்டை செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் அந்த கம்பை ஆட் பண்ணி நல்லா அதோட வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது இது நம்ம ரொம்பவே குயிக்காக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். கம்பில் நிறையவே சத்து இருக்குது, அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இப்போது கம்போட வாசம் நல்லா வருது. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு கைப்பிடி அளவு கடலை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்புருண்டையில் நிலக்கடலை சேர்க்கறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நிலக்கடலையை வறுத்ததுக்கப்புறமா தோல் நீக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தோல் நீக்கி வச்சுருக்க நிலக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கம்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் அதில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை உடைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பவுடர் பண்ண கம்பு கூடவே இந்த கடலையை ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரியை நெய்யோட அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்துருக்கீங்கன்னா அதுவே இலகி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால காய்ச்சின பால் சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த கம்புருண்டையை ஒரு வாரத்துக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாலுக்கு பதிலாக நெய்யை சூடு பண்ணி அதை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான கம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.